ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு. ஸோ இன்றைக்கி நம்ம ஐயரா தலகியோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஐ மீன் இது ஒரு ஒன் ஷாட் மாதிரியும் பார்க்கலாம். எனக்கே சுத்தமாக மறந்துருச்சு ஐயரா தலகி வந்து இப்படி பாதிலேயே ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இன்ஸ்டாவில் ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணும்போது தான் தெரியுது, ஓகே அது வேறு பெண்டிங்கில் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாக்ஸர் மாமா அண்டு கான்ட்ராக்ட் மேரேஜ் இது ரெண்டும் தானே பெண்டிங்கில் இருக்குது. மற்ற எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாச்சும் இனி அப்லோட் பண்ண வேண்டிய பார்ட்ஸ் இருந்துச்சுன்னா வேறு ஒன் ஷார்ட்ஸில் லெட் மீ நோடா. எனக்கு கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை வந்து சீக்கிரமாக போட்டு நம்ம என் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஐயரா தலகி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் எதோட என் பண்ணியிருப்போன்னா, இந்த மாதிரி ஜேகே விட்டு கூச்சிட்டு அவள் வீட்டுக்கு போயிருப்பா. அவங்க அப்பா கிட்ட வந்து பெர்மிஷன்லாம் கேட்டு எல்லாமே ஹாப்பியாக அவளுக்கு மேரேஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜேகேக்கும் கொஞ்சம் அவளுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும். ரெண்டு பேரும் பார்த்துருக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அவ்வளோ ஃபீலிங். அப்போது இந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் அப்படி ஜேகே இருக்கான். மாமா எந்த அப்படி நான் உட்காந்தது அவட பார்க்காத, இங்கே பார்க்காத. அப்போ எங்கடி பார்க்க? எனக்கு அங்கே தான் கண்ணை போகுதுடி, நாங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். ஷப்பா என்னமா ரேடி. ஆதியை கழட்ட சொன்னால் என்னடி இது? நான் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிட்டு அவளுக்கு மேலே போகிறான். அப்போ அவளும் வலிக்குது, எனக்கு வலிலாம் தெரியாதுடி. உங்களுக்கு வலிக்கலாம், ஆனால் எனக்கு வலிக்குது மாமா. மாமா பைய அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கா. அவள் கற்று விடாமல் கழுத்து கீழே போயிட்டு அவன் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது அப்படியே ஃப்ளாஷ்பேக். ஸோ அப்படியே ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் தனித்தனியாக இருந்திருப்பாங்க. ஒயன்னு சொல்லியிருப்பா இந்த மாதிரி அம்மா அப்பா கிட்ட வந்து கேட்டு ஹாப்பியாக முடியணும்னு. இப்போ இந்த சைட் ஜேகே, நான் தப்பு பண்ணிட்டேனா? அழகிய அதுவும் ஐயரா தலகிய நான் அப்படி விட்டுருக்க கூடாதுல. மாமா வரேன்டி, உங்ககிட்ட கண்டிப்பாக வந்துடுவேன். உங்கள் அப்பங்கார இருக்கானே பூலோகம் மயிர்லோகம் அது இதுன்னு பேசுவான். எனக்கு கண்டாலே அது அவனை பார்த்தா மட்டும்தான் நீங்கள் ஆத்திரமேராக வருது. அப்போ பக்கத்தில் ஆண்டனி உட்காந்துருப்பான். மாமி என்ன மாமி, உன் மாமனார சி உன் தூபனாரை போயிட்டு இப்படிலாம் சொல்லாமா மாமி? ஒத்தா சூத்தில் எடுத்து சொறிகிறோண்ட ஆண்டனி, மூடிட்டு இருக்கணும் ஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்துறான். மாமே ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டே ஃபீல் ஆயிட்டாப்ல, ஃபெட்டா கூல் ஆயிடுவாப்ல மானுமே. டே ஆண்டனி, ஏதாச்சும் ஐடியா மாதிரி கொடுத்தலடா, என்ன பண்ணலான்னு. எனக்கு அவளை பார்க்காம அப்படியே பைத்தியம் பிடிக்குது. அந்த ஐயரா தலையை பார்க்காம இதோ உள்ளுக்குள்ளெல்லாம் நம்ம பண்ணுது. எங்க மாமே காட்டே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டுக்குள்ளே பார்க்குறான். மாமே அங்கே காசு இல்லை மாமே, அதான் கை பரங்குதா. ஒத்தவனுக்கு என்ன செலவுல சொன்னாலும் புரியாதுல்ல உனக்கு. மாமே ஒன்றும் இல்லை, போ உன் மாமனார்கிட்ட பேசு மாமே. டே அவன் என்னை கண்டாலே அசிங்கமாக அபச்சாரம் ஆச்சாரங்கிறான்டா. அது ரைட்டு தான் மாமே, அது ரைட்டு தான் மாமே. பண்ணடா பண்ணலாம். அப்போ இந்த சைடு வயனும் என்ன மாமா நீ இவட வரமாட்டியா? நீ அந்த தோப்பனார் இடத்துல வந்து பேசி என்னை வெளிக்க மாட்டியா? நான் பார்க்க கூட வரமாட்டியா மாமா? அந்த வேலை அவனுக்கு அவ்வளோ கோவமா. ஆனால் நீனா எனக்கு பயங்கர இஷ்டப்பட்டு என் தோப்பனாரோட மடியில் கல்யாணம் கழிக்கணுன்ட்டு ஆசைப்பட்டதை நீ நிறைவேற்றுவேன்னு நினச்ச. ஆனால் நீ கோவமா இருக்கியா எந்த மேலே இன்னமும்? இந்த பூலோகத்தில் எனக்கு ஒன்றை தவிர வேறு யாரையும் பிடிக்காது. நான் சில நேரம் பிராந்த மாதிரி பண்ணுவேன். ஆனால் எப்படி பண்ணாலும் நெஞ்சனுக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும். எப்பயும் நான் உன்னை மட்டும்தான் பிரேமிக்கணும் எப்பயுமே. ஆனால் உன்னை பார்க்காம உன்னால் இருக்க முடியல. அன்னைக்கு கோவிலுக்கு போகலான்னு போனேன், ஆனால் நீ இல்லை. கேட்டால் வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் என்னை பார்க்காம நீ வேலைக்கே போக மாட்டேன். ஆனால் இப்போல்லாம் என் ஃபேஸை பார்க்காம கூட போகிறல்ல. அந்தளவு எந்த மேலே உனக்கு வெறுப்பாயிடுச்சா?
நான் ஆற்றுல உனக்காக வெயிட் செஞ்சிட்ருக்கேன் மாமா. நீ எப்போ வந்து இந்த தோப்பான ரட்டத்தில் பறிஞ்சு என்னை விழிச்சிட்டு போவேன்னு. அதான் எப்போ வருவா, நீ எப்போ வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி ரொம்ப ஏக்கமாகவே அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ இந்த சைடு, டேய் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சுடா, அது மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறேன். மாமே என்ன? ஆ டேய் அந்த ஐடியாடா. அதான் மாமே. எந்த ஐடியா? அதான்டா அதுதான் அந்த ஐடியா அப்படின்னு சொல்லி கண்ணடிக்கிறான் ஜிகேவன். மாமே நான் மாமே, என்ன ஐடியா மாமே? டேய் ஒத்தா, உனக்குலாம் சொன்னால் புரியாது. டேய் ஆண்டனி, இப்போ கொஞ்சம் ஹாஃப் அடிலாம். மாமே ஹாஃப் இல்லை மாமே, ஆஃபு சர்ரா. இதுக்கு மேலே நான் குடிக்க மாட்டேன். அவளுக்கு எப்போயோ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன். பட் இருந்தாலும் அவள் இல்லைன்னு ஒரு வழியில் தான் குடிக்கிற. அதை விட்டாமல் இருக்கும் போது வாடாமல் குடிக்க போகலாம் புடிங்க போகலான்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் எடுத்துருவேன். புரியுதா? ஐயா மாமே விட்டு மாமே. மாமே கல்யாணத்துக்கு இரவில் ஊற்றி விட்டுடுறேன், உனக்கு நல்லா நிற்கும் மாமே. உனக்கு தான் அதை அடித்தா நிற்கும், எனக்குலாம் நார்மலாகவே நிற்கும். என்ன வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனியை வம்பிழுத்துட்டு இருக்கான். அவன் ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்கான். மாமே என்ன மாமே பிளானை சொல்லு. டி ஆண்டனி, உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், நீ அப்படியே என்னை முடிச்சு விட்டு போயிடுவ. அதனால் பார்த்திக்கலாம் அப்படின்னு போயிட்டுறான். ஸோ த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஒயன் அப்படியே கோவிலுக்கு போயிட்டா. ஸோ ஒயன் கோவிலுக்கு போகிறத பார்த்து தான் ஜெக்கி அப்படியே வீட்டுக்குள்ளே வர்றான். அப்போ ஃபஸ்ட்டு அவங்க அம்மா தான் பார்க்குறாங்க. ஐயோ என் மாமியார் வேறு நிற்கிறாங்களே. டே ஆண்டனி ஷடா பண்ணுறது. மாமே 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 நீ ஒரு ஐடியா. மாமி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு பூ கொடுத்துரு மாமே. டேய் ஆண்டனி, எனக்கு இருக்க வரப்பில் பின்னாடி எத்தையாச்சும் சொருகி விட்டு நாயை கடியை விட்டுருவேன் பார்த்துக்கோ அப்படிங்கிறான். அப்போது அவங்க அம்மாவும் அப்படியே வெளியில் போங்கன்னு சொல்லிட்டு கையிலே காட்டுறாங்க. பிகாஸ் வயனோட அப்பா பார்த்துடக்கூடாதுன்னு. ஜிகே அப்படியே போ, இங்கே வயனோட அப்பா இருக்காரு, அப்புறம் நோக்கினா எனக்கு பிரச்சனையாகும், பிரச்சனை வரும், நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க ரொம்ப சாஃப்டா. அப்போது டக்குன்னு வயனோட அப்பா வந்துடுறாரு. சிவாலெல்லாம் யார் வீட்டுக்குள்ளே விட்டா? ஆத்துக்குள்ளே இவ்வாறெல்லாம் யாரும் அழைச்சிட்டு வந்தா? அப்போ ஜேகேக்கு அவர் இப்படி கேட்கும் போதே ஒரு மாதிரி டென்ஷனாக தான் ஆகுது. டேய் ஜெயே, டென்ஷனை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிவிடா ஃபத்தா. அது கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் இப்போது உன் அழகி உன்னை விட்டு வெளில போயிட்டுருக்கா. இன்னும் கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை விட்டு அவன் மொத்தமாக போயிடுவா ஜெயே அப்படின்ட்டு இருக்கான். அப்போ அவர், பங்கஜம் ஜலம் எடுத்துகிட்டு வா, சிவால் வீட்டுக்குள்ளே வந்த இடம் ஃபுல்லாக நம்ம கழுகணும், போ ஜலம் கொண்டு வா. ஏன்னா அப்படின்னு நடந்துக்கிறேன், வேண்டாண்ணா, அது தப்புண்ணா, வேண்டாம், இப்படி நடந்துக்காது. குழந்த வீடு தேடி வந்திருக்கானோல, அவ என்ன பறையிறான்னு கொஞ்சம் செவி கொடுத்து கேளுண்ணா அப்படிங்கிறாங்க. அப்போ ஜேகே, வணக்கம், எனக்கு புரியுது எல்லாரும் என் மேலே கோவமா இருப்பீங்க, அதுக்கு தான் அவங்க ஆற்றுக்குள்ள வந்ததுக்கு ஜலம்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்க, எனக்கு புரியுது தான். ஆனால் மாமா, ஷாருக்கு யார் மாமா? என் பொண்ணுக்கு ஒன்று கட்டித்தர மாட்டேன், என் பொண்ணு இங்கே தான் இருப்பா. பெருசு விட்டா ஊரா பேசிகிட்டே இருக்கானே. அப்போ ஆண்டனியும், மாமே கண்ட்ரோல் பண்ணு மாமே, தெரியும் ஆண்டனி, எனக்கு தெரியும், நான் கண்ட்ரோல் பண்ணுன்னு எனக்கு தெரியும் ஆண்டனி அப்படின்ட்டு நிற்கிறான். எனக்கு புரியுது, மாமனாரா நீங்கள் மேலே கோவப்படுறதெல்லாம் ஓகே தான் மாமா, எனக்கு புரியுது அப்படின்னு அவன் டோனே மாறுது. அப்போ ஆண்டனியும் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். என்ன மாமே டோன் எல்லாம் ஜாலியாக மாறுதே, என்ன மத்தையை பார்த்து சைட்டிங்கா வந்தேன்னு வச்சோ ஆண்டனி, உனக்கு குடும்ப தட்டுப்பாடு தான் பண்ணிக்கிட்டுருவேன், ஒத்தாவளு நான் மரியாதையாக ஓடி போயிரு. ஆனால் ஒன்று மாமே, காது ஒன்று வந்துட்டா மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பை கழட்டி விட்டுருவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஜேகே, மாமா கொஞ்சம் உட்காரலாமா? அத்தை உங்ககிட்ட தான்
பெர்மிஷன் கேட்குற? கொஞ்ச நேரம் நீங்கள் உட்காரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போது ஒயினோட அப்பா கையை அவங்க அம்மா பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா வீடு தேடி வந்திருக்காள், அவள்கிட்ட ஒரு வார்த்தை எதற்காக வந்திருக்காள்னு கேட்கலாமல்ல. அவளை அவளை அப்படியே வெளியே அனுப்பாதீங்கோ, அது தப்பு. பகவான் நம்மளை மன்னிக்க மாட்டான். நம்ம அடுத்தவங்க மனசு நமக்கு அந்த மாதிரி நடந்துக்கணும்னா. எனக்கு புரியுது பங்கஜம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜேகே உட்கார சொன்னது ஜேகே உட்கார்றான். மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு. உங்கள் மேலே உள்ள கோவத்தில் என்னமோ ஆயிடுச்சு. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், உங்கள் பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. நான் அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன். கொஞ்சம் இல்லை, உங்களை விட நான் பாசத்தை கொடுப்பேன். அப்படி இப்படின்னு டைலாகெல்லாம் நான் பேச வரல. உண்மையாகவே அவளை நான் அப்படி தான் பார்த்துக்குவேன். என்ன பொண்ணுங்களுக்கு எவ்வளோ தான் பார்த்துக்கிட்டாலும் அப்பா அம்மா விட்டு வந்துட்டா எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு அவள் கண்ணில் நான் நல்லாவே பார்த்தேன். அதனால தான் அவள் திரும்பி இங்கே வந்துட்டேன். நானும் போக சொல்லிட்டேன். அவளாக ஒன்றும் வர்றேன்னு சொல்லலை, நான் தான் கொண்டு வந்து விட்டேன்னு உங்களுக்கே தெரியும்ல. அப்போ அவர் லைட்டாக தலையை மட்டும் ஆடுறாரு. அவள் உங்கள் 2 பேரோட சம்மதத்தோட என்னடா சொன்னா மாமி, ஐயோ ஏதோ சொன்னாலே மாமி வாலே. அப்போ ஒயினும் கரெக்டாக வந்துட்டு, என் தோப்பனாரோட மடியில் எனக்கு கல்யாணம் கழிக்கணுன்ற ஆசைன்ட்டு ஒன்னிடத்துல பறஞ்ச அப்படின்னு சொன்னது ஜெய்கே திரும்பி பார்க்குறான். என்ன அவ சீக்கிரமாகவே வந்துட்டா அப்படின்னு. எந்த தோப்பனார்கிட்ட நான் கேட்டதுக்காக நீ பேசுறதுக்கு வந்தல்ல, பேசு மாமா, நீ நல்லபடியாக பேசு. நான் இவட இங்கே நிற்பேன். நீ எந்த பறையிருந்து நான் உன்னோட வேர்ட்ஸை நான் பார்த்துட்டே இருப்பேன், மானிட்டர் செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்னு அவன் அங்கேயே நிற்கிறா. அப்போ ஜேகேவும், ஓ அழகி நீ உள்ள போ, நான் பேசுகிறேன். இல்லை மாமா, ഞാൻ നോക്കണം, நீ அந்த தோப்பனார் இடத்துல என்ன பறையிறன்று நான் நோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நிற்கிறா. அப்போது ஜேகே அகைன் கேட்டுகிட்டே இருக்கான். இங்கே பாருங்க, நான் அவங்ககிட்ட கேட்டு வந்ததே தான், உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. உங்கள் சம்மதத்தோட எங்கள் அம்மா எல்லாரும் மீன்ஸ் என் அம்மா தான் இருக்காங்க, அதான் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா மாமா அப்படின்னு கேட்குறான். ஒரு மாதிரி மனசுருகி தான் கேட்குறான். பங்கஜம் ஜலம் எடுத்துட்டு வா. அப்போ ஜேகேக்கும் சிரிப்பு வருது. ஓகே, தண்ணி வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுப்பாங்கல்ல, அதுக்காக தானே. ஆனால் அவர் செம்பில் அவங்க அம்மா கொடுத்ததும் அப்போ அவர் அப்படியே ஜேகேயோட மூஞ்சி மேலே ஊற்றி விட்டுறாரு. ஷிவாலெல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டதே தப்பு, இவாளுக்கு ஏன் பொண்ணு கேட்குதா அப்படின்னு எனக்கு செம்ம கோவம் வந்து, அப்பா எந்த செய்யுது அப்பா, இவாள் அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுப்பா. அப்போ ஜேகேக்கெலாம் ரொம்ப ஒரு மாதிரி லைக் அசிங்கமாக போயிடுது. எனக்கு செம்ம டென்ஷன். மாமா நீ அந்த வீட்டுக்கு போ, நான் நிஞ்சனோட வருவேன். எனக்கு இந்த அப்பனோட இல்லை எந்த தோப்பனாரோட எனக்கு சம்மதம் வேண்டாம். ഞാൻ ഒന്നും മടിയിലിരുന്ന് ഞാൻ കല്യാണം കഴിക്കും. அப்பா ഞാൻ உங்களை மன்னிக்க மாட்டேன். நான் மட்டுமல்ல, இந்த பகவான் உங்களை மன்னிக்க மாட்டாருப்பா. வீடு தேடி வந்து கேட்குறாருல, நம்ம ஆற்றுல நான் தான் வேணும்ன்ட்டு கேட்குறாருப்பா. நீங்கள் அவரை நடத்துகிற மரியாதை தானா? நான் நீங்கள் மேலே நான் அதிகமாக பிரேமம் வச்சுப்பா. ஆனால் நீங்கள் இந்த கல்யாணம் கட்டிக்க போகிறவங்களே நீங்கள் இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க. இல்லைப்பா, எனக்கு இப்போ உங்களை சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொன்னதும் ஒயினோட அப்பாவுக்கு அது ஹர்ட் ஆகுது. ஆனால் அவர் அப்படியே வெளியில் கட்டிக்காமல் சில மாதிரி நின்றுட்டுருக்காரு. அப்போ ஒயின் அப்படியே ஜேகேயோட கையை பிடிக்கிறா. மாமா, எல்லா தப்பும் எந்த மேலே தான். நான் தான் நீங்களை இந்த ஆற்றுக்கு இந்த தோப்பனார் இடத்துல என்ன கேளுன்னு சொன்னேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. வா, நம்மளோட ஆற்றுக்கே போகலாம். அப்போ அவனும் ஒயினோட கையை எடுத்து விட்டுட்டு அவளோட பின் மண்டையை பிடிச்சி அவனோட நெத்தியோட வச்சுட்டு, ஹெட் பொண்டாட்டி, எங்க பாரு, ஆசைப்பட்டல அந்த தோப்பனாரோட மடியில் தான் உனக்கு கல்யாணம் கழியணும்னு. உன் ஆசையை கூட நிறைவேற்றலான்னு எப்படி வருவேன்? அவன் தோப்பனார் என்னை எவ்வளோதான் அசிங்கப்படுத்தினாலும் ஆசையை நிறைவேற்றாம இருக்க மாட்டேன்டி அப்படிங்கிறான். அப்போ எனக்கு புரியுது ஜேகே நம்ம மேலே எவ்வளோ ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமாக இருக்கான்னு.
அப்போ திரும்ப போயிட்டு அப்படியே அவங்க அப்பா முன்னாடி நீல் டவுன் பண்ணுறான். அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே தண்ணியாக தான் ஆகுது. ஆண்டனியும் பார்க்குறான். டேய் மாமே வாடா போகலாம் பிரசங்கப்படுத்துறாரு. ஆ மாமே வா போலான்னு. அப்போ ஜேகே ஆண்டனியை ஒரு முறை தான் முறைக்கிறான். நீ போ மாமே நான் வர்றேன்னா. டே ஆண்டி நீ போ நான் வர்றேன்னா அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு அப்படியே நீல் டவுன் பண்ணிட்டு, தப்பெல்லாம் என் மேலே தான் மாமா. இந்த ஆற்றுல வர்றதுக்கு எனக்கு அருகுதல்ல தான். நீ சொல்லுவீங்களே சிவாலெல்லாம் பூலோகத்தில் இருக்கனால தான் பூலோகத்தில் தப்பெல்லாம் நடக்குதுன்னு ஒத்துக்கிறேன். நாங்கள்லாம் பூலோகத்தில் இருக்க தகுதி இல்லாதவங்க தான். ஆனால் உங்கள் பொண்ணு என்ன தகுதி உள்ளவனா மாற்றிடாலே என்ன செய்ய முடியும்? உங்கள் பொண்ணு இருந்தா லைஃப்பில் இல்லை ஒரு தப்பும் பண்ண மாட்டேன். அவளை ராணி மாதிரி வச்சுக்குவேன். என்னோட ராணியான வச்சுக்குவேன். மறுபடியும் நான் கேட்குறேன், நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். உங்களை மரியாதை இல்லாமல் நடந்துனதும் தப்பு தான். என்னை மச்சினுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ ஒயனும் மாமா வா நம்மளோட ஆற்றுக்கு போகலாம். நீ ഇവിടെ இருக்காத மாமா, നീ എളിந்து വാ. ഞാൻ പറയുന്നത് നീ കേൾക്ക മാട്ടിയാ? ഞാൻ എന്നെ പ്രേമിക്കാണ്. വാ நம்ம போகலாம். நான் நெஞ்சனை கல்யாணம் கழிக்கணும். இப்போவே கோயிலில் போயிட்டு நெஞ்சனை நான் கல்யாணம் கழிக்கணும் மாமா. எனக்கு இப்போ அதுதான் ஆசை. இந்த தோப்புனாரோட மாடியில் உட்காந்து கல்யாணம் கழிக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை. இப்போ எனக்கு அந்த ஆசை சுத்தமாக இல்லை மாமா அப்படின்னு ஜேகே அசிங்கப்படுத்தவும் அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது. பிகாஸ் அவனோட கேரக்டர் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவள் யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் அப்படியே ஒரு மாதிரி அடிப்பணிஞ்சு யாருக்காகவும் அப்படி இறங்கிலாம் போக மாட்டான். ஆனால் இவ்வளோ பண்ணியும் தான் சொன்ன அந்த ஒரு ஆசைக்காக அவன் இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறானேன்னு அவளுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. அப்போ வயனோட அம்மா வயனோட கையை பிடிச்சிக்கிறாங்க. ஆமா அம்மா அப்பாவா பாருமா, நான் தான் அவரிடத்துல பறிஞ்சேன். இந்த தோப்புனார் இடத்துல வந்து என்ன கேளு கல்யாணம் கழிக்கணும். என்னோட ஆசை இந்த தோப்புனார் மாடியில் உட்காந்து எனக்கு கல்யாணம் கழிக்கணுன்ட்டு ஆசைன்னு அவரிடத்துல நான் தான் பறிஞ்சேன். ஆனா என்னம்மா இப்போ இப்படியெல்லாம் ட்ரீட் செய்கிறாரு? எனக்கு இஷ்டம் இல்லைம்மா. இந்த ஆற்றுல இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. நான் இந்த மாமா கூடயே போகிறேன். நீங்களும் என் தோப்பனாரும் நல்லபடியாக இருந்துக்கோங்க அப்படின்னு ஜேகேயோட கையை பிடிச்சி இழுக்கிறா. இப்போ ஜேகே வராமல் ஸ்டபானா அங்கேயே நின்றுட்டுருக்கான். அப்போ வயனோட அப்பா பங்கஜோ ஜலம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல மறுபடியும் செம்பை கொடுக்குறாரு. அந்த ஊத்துன செம்பை ஜேகேக்கு புரியுது. எனக்கு புரியுது மாமா. அகைன் மேலே தண்ணி ஊற்றுறது தானே கூட்டு வர சொல்கிறீங்க, போயிட்டு தண்ணி கொண்டு வர சொல்கிறீங்க. பரவாயில்ல, நீங்கள் எத்தனை தடவை மூஞ்சில் ஜலத்தை எடுத்து ஊற்றினாலும் அவங்களோட சம்மதம் இல்லாமல் நான் இங்கேருந்து போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீல் டவுன் பண்ணி சாரிலாம் கேட்குறான். ஒயனுக்குலாம் கஷ்டமாக இருக்குது. தன்னோட ஹஸ்பண்ட் எப்படி தன்னோட அப்பா முன்னாடி நீல் டவுன் பண்ண வச்சு அசிங்கப்படுத்துகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகி ஜேகேவை வாவான்னு பிடிச்சி இழுக்கிறா. லைட்டாக அவனோட கையிலே அடிக்கிறா. மாமா நெஞ்சில் நான் எழுந்துருன்னு சொன்னேன். நம்மளோட ஆற்றுக்கு போகலாம், நம்மளோட ஆற்றுக்கு போகலாம் மாமா. நீ ஏன் இப்படி பண்ணுற மாமா? எழுந்துரு மாமா, எனக்கு கெஞ்சி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவோ கெஞ்சுறா. ஆனால் ஜேகே வர்ற மாதிரி தெரியல. அப்போ அவங்க அம்மா ஒரு மாதிரி தயங்கி தான் தள்ளி அள்ளி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ கொடுத்ததும் அவங்க அப்பா அப்படியே சேரை எடுத்து போட்டு உட்காருங்க ஜலம் குடிங்க அப்படின்னு கொடுக்குறாரு. ஜேகே ஒரு நிமிஷம் பார்க்குறான். என் பொண்ணு உங்களை கல்யாணம் கழிக்கணும்னு ஆசைப்படுறா, அது எல்லாம் எனக்கு தெரியும். உங்களை நான் மாப்பிள்ளையை ஏற்றுக்கிறதுக்கு ஒரே ரீசன் என் பொண்ணை நீங்கள் எந்த அளவு நீங்கள் காதலிக்கிறீங்கிறது பார்க்கறதுக்கு தான். இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. என் பொண்ணு ஆசைப்படியே என் மடியில் உட்காந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே எழுந்து போயிடுறாரு. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஆண்டனி, டே மாமே உன் மாமனார் ஓகே சொல்லிட்டாருடா. டே ஆண்டனி என்னடா சொல்லாரு? டேய் அவரு உன் லவ்வை டெஸ்ட் பண்ணியிருக்காரு, நீ அதில் வின் ஆயிட்டடா. சப்போஸ் உனக்கும் உனக்கும் சண்டை வந்து அவளை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துருவியோன்னு. ஆனால் அவளுக்காக நீ அவர்கிட்டே முட்டி போட்டு ஜட்டி போட்டு கேட்டது தெரியுமா? அங்கே நிற்கிற மாமே, உன் மாமனார் இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு மாமே.
அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னியாக சொல்லவும் ஜேகேக்கெலாம் அப்படி ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸ் வந்துடுது. ஒயின் ஓடி போயிட்டு ஜேகே கட்டி பிடிச்சிக்கிறவங்க அம்மா முன்னாடியே, மாமா நான் நான் சொன்னேன்ல, நான் நிஜ நேரத்தில் பறஞ்சல இந்த தோப்புனர் ஓகே சொல்வாருன்னு. ஏய் அடியே, என்னடி சொன்ன? தோப்புனாரெல்லாம் வேணாவா, கோவிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கலான்டா. ஷிப் அண்ணா தோப்புனார் சொன்னார், ஆத்துக்கார் சொன்னார்னு. இப்போ சொல்கிறேன், ஆத்துக்கார் நான் தானே. அது எப்படி? இன்னும் கல்யாணம் கலைக்கல, கல்யாணம் கலைச்சக்கப்புறம் நீங்கள் இந்த ஆத்துக்கார் வீட்டுக்கார் அப்படித்தான். வீட்டுக்காரு தெருக்காருன்னு நாடி இது. அப்புறம் என்னடி, கல்யாணம் பண்ணிக்கலாமாடி பொண்டாட்டி, அடியே பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக அவனும் கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ ஒயன் ஆசைப்பட்ட மாதிரியே அப்படியே ஒயனோட அப்பா மடியில் ஒயனை உட்கார வச்சு அந்த ஒரு மாதிரி அழகான மடி சாரியெல்லாம் கட்டிட்டு அவன் ஜேகேவும் ஒயனோட கழுத்தில் தாலி கட்டுறான். ஸோ தாலி கட்டிட்டு சில பல மணி நேரங்கள் கழித்து தான் ஃபஸ்ட்டு பார்த்த அந்த சம்பவம். அப்போ ஒயனும், மாமா எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஒரு மாதிரி ஆகுதுன்னா நான் வாய் வச்சு பண்ணும் போதா இல்லை கடிக்கும் போதாடி? சி, இதெல்லாம் நீ பேச வேணாமா? அப்போது பண்ணட்டுமா? நாடி மேலே தான் பார்த்துருக்க, அதுக்கே எப்படியா? இல்லை மற்ற லவ்வர்ஸ் மாதிரி நம்ம வெளியில் சுற்றுனது இல்லை. ஒரு கிஸ்து கேட்டால் கூட தரமாட்டா. வெளில சுற்றுனது இல்லைனா வந்துருக்கியா? சிடுப்ப தொட்டதையே என்னம்மா துள்ளுவடி நீனு. ஆமாம், அமைதியாக பேசு, எல்லாரும் வெளியில தான் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே கேட்கும். ஐயோ, சில பல சமாச்சாரம் பண்ணும்போது நீயே கத்துவேடி. நான் கத்துவேனா? அதெல்லாம் கத்த மாட்டியா? அப்போ இன்னும் ஆழமா? என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படியே அவன் எழுந்து அந்த சைடு போக பார்க்குறா. இப்போ ஜேகே அவளை அப்படியே போட்டுட்டு அவனுக்கு மேலே வந்துட்டு, ஸோ 2 பேருக்கு எதுவுமே இல்லாமல் அப்படியே சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ ஒயனோட அந்த சத்தம் ஜேகேக்கு ஒரு மாதிரி இன்னும் ஏறுது. பொன்னாட்டி கத்த மாட்டேன்னா என்னடி இப்போ இப்படி கத்திட்டுருக்க? ஆமாம், என்னால் முடியலை மாமா. என்னது இது, இவ்வளோ முரட்டு பையனாட்டம் பண்ணிகிட்ருக்க? என்ன ட்வின்ஸு எனக்கு வேணும்டி. ஒரு பையன் ஒரு பொண்ணு, அந்த மாதிரி ஒரு பொண்ணு, அந்த மாதிரி ரகடா ஒரு பையன் தன் தங்கச்சியை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அவனோட சிஸ்டரை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிட்டே ஃபோனோட வாயவும் பொத்துக்கிறான். அப்போ இன்னும் ஜேகேவை போட்டு அடின்னு அடிச்சிட்ருக்கா. ஜேகேவும் ஒயினை போட்டு தான் அடிச்சிட்ருக்கான். ஆனால் இது வேறு மாதிரி. ஸோ அப்படியே ஹாப்பி எண்டிங்கோடையே இந்த ஐயரா தலகிக்கும் ஒரு எண்டிங்கை போட்டுக்கலாம். ஸோ எனக்கு சுத்தமாக ஞாபகம் கிடையாது இந்த ஒரு லாஸ்ட் பார்ட் போடணும் அப்படின்னு. பிரித்து வச்சதோட அப்படியே இருந்துட்டேன். ஸோ எஸ், இப்போ அவங்க எல்லாத்துக்கும் ஹாப்பியாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்டு பார்க்கலாம், ரம்ஜான் வருதுல. ஸோ ரொம்ப பிஸியாக தான் இருக்குது. கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணலாம், எதுவுமே பண்ணாமல் இருக்குது. ஸோ ஐ ஹோப் என் தங்க பிள்ளைங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு ஹைப் ஆப்ஷன் இப்போ அவைலபிளில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹைப் பண்ண முடிஞ்சால் கொஞ்சம் ஹைப் பண்ணி விட்டிங்களா நம்மளோட வீடியோஸும் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அண்டு சப்போஸ் கமெண்ட் பண்ண முடியாதவங்க ஒரு லைக்காச்சும் கொடுத்துருங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து அது போடுங்க இது போடுங்க அப்படிலாம் கேட்குறீங்களா? எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது டு பி ஃப்ராங்க் எனக்கு அதை ரீட் பண்ணணும்னு கூட தோண மாட்டுது. நான் என்ன ஆசைப்படுவேன் அப்படின்னா, லைக் இப்போ நான் ஸ்டோரி போடுறேன் அப்படின்னா இந்த ஸ்டோரி ரிலேட்டடாக ஏதாச்சும் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஆர் அந்த மாதிரி பார்க்கும்போது ஐ வில் பி ஸோ ஹாப்பி. அக்கா இது போடுங்க, அக்கா அது போடுங்க, நான் கண்டிப்பாக போடுவேன்டா. நீங்கள் கேட்குற பார்ட்ஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக போடுவேன். ஓகேவா? ஃபைனல் பார்ட்டாக இருக்கட்டும் இல்லை கண்டினியூஸ் பார்ட்டாக இருக்கட்டும் நான் கண்டிப்பாக போடுவேன். அண்ட் ஒரு சில ரெக்வஸ்ட்டும் கேட்குறீங்க, அதெல்லாம் என்னால் போட முடியுமாலாம் தெரியல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குன்னு தோணும். நான் ஃப்ராங்காகவே சொல்லிடுறேன். பிகாஸ் வர்ற ஃபஸ்ட்டு கமெண்ட்டே வீடியோக்கு என்னன்னா, அக்கா இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி போடுங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ எனக்குன்னு ஒரு ஸ்டோரி ஸ்டைல் வந்து தோணணும். ஸோ அப்போ மட்டும்தான் என்னால் அப்படி போட முடியும். ஸோ புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். Okay, Pastos, stay safe and stay healthy. Love you all. Sarangi.